வெல்கம் டு சிமஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு அற்புத சுவையில் அரிசி உப்புமா எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாமா? சின்ன வயசில் ஸ்கூல் ஹாலிடேஸ் இருக்குச்சே, பாட்டி வீட்டுக்கு போகிறதுனால ரொம்ப குஷி. பாட்டி பண்ணுற சமையல் ஆஹா, இன்னளவா அந்த ருசி மனசில் இருக்குது. அதில் ஒன்று தான் அரிசி உப்புமா. அரிசி உப்புமாக்கு உடச்சி அவள் பண்ணுற அழகே தனி தான். ஏந்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போட்டு அது மாவாகாமல் உடச்சலாக உடச்சி அந்த பண்ணுற அழகு இருக்கே, அந்த ருச்சி இன்னும் மனசில் விட்டு அகலவே இல்லை. இப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாட்டி பண்ணுற மாதிரியே வெங்கலப்பானையில் செஞ்ச உப்புமாவை ரசித்து மகிழ்ந்தேன். அதை இந்த காலத்துக்கு ஏற்ப மிக்சியில் உடச்சி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுண்டேன். வாங்க, நீங்களும் அந்த அரிசி உப்புமா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி துவரம்பருப்பு கொஞ்சம், மிளகு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் கடாயை லேசாக சூடு பண்ணி ஒரு பெரட்டு எடுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் 1-2 உடச்சி எடுத்துக்கலாம். நிதானமாக உடச்சி எடுக்கணும். மாவு இல்லாமல் சலிச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லெண்ணெய் தாளிப்பு, பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது, கறிவேப்பிலை மணம், இதெல்லாம் உப்புமாக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். தண்ணி நல்லா கொதித்த உடனே தான் ரவையை போட்டு கலரணும். மிதமான தீயில் அடுப்பு இருக்கணும். மூடி போட்டு குக் பண்ணணும். நடுவில் கலரி கொடுக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசி உப்புமா ரெடியாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.